ஹலோ மக்களே, பாருங்கள் எங்களுடைய போர் ஒயரை நைட்டு கட் பண்ணிட்டு போயிட்டாங்க திருட்டு பசங்க. நான் என்ன தான் சொல்கிறேன்னு தெரில. கிட்டத்தட்ட ஒரு 700-800 அடி ஒயரை வந்து கட் பண்ணி போயிட்டாங்க. நான் என்ன தான் சொல்கிறது, போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும். வந்து கல் வச்சு தட்டினுக்கிறாங்க, எதை வச்சு தட்டினாலும் வராங்க. கல் வச்சு தான் தட்டினுக்கிறாங்க. இங்கே வந்து மரத்து மேலே வந்துச்சு தெரியுங்களா? இப்போ விவசாயிக்கிட்ட தான் வந்து விவசாயி கோடியாக சம்பாதிக்கிறான். அவங்கள்ட்ட வந்து திடீர்னு போய் தான் படிக்கிறேன். போய் எத்தனை கோடி ஊழல் அடிக்கிறேன். அவங்க கூட போய் திருடுங்கடா. ராத்திரி நேற்று நைட்டு வந்து இந்த நாய் குலைச்சிச்சு. நாங்கள் எழுந்து பார்த்தா அசால்ட்டாக இருந்துட்டோம். ஆனால் லைட்டாக தான் குலைச்சி. இதுலேருந்து இப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே இப்படி தான் எடுத்துகிட்டு வந்தோம். கீழே தான் விட்டுருந்தோம். கீழே எடுத்து வந்து இந்த மரத்து மேலே விட்டுருந்தோம். டேட்ரி வந்தால் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 700-800 அடி ஒயர் இப்படி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இதுக்கு மேலே இந்த கப்பில் அங்கே கட்டி இது பண்ணியிருந்தோம். மேலே ஏறி எல்லாம் நைட்டு ஏறி பாருங்கள், இதெல்லாம் புக்கெல்லாம் விழுந்துனுக்குது. நைட்டு ஏறி அத்துன்னு போயிட்டாங்க. இதுலேருந்து இப்படி கிராஸாக போய் அந்த அவுத்தி தகர மரத்தில் ஏறி கட்டி வச்சுருந்தோம். கோழியை முடிச்சுட்டு போயிட்டாங்க. 20-25,000 ரூபாய் ஒயரு. கிட்டத்தட்ட 700-800 அடி, 800 மீட்ரு அடியில் மீட்ரு 800 மீட்டருக்கு வரும் பாருங்கள். அங்கேருந்து கிட்டத்தட்ட அந்த தண்ணி ஊற்றுதுங்க பாருங்கள். அங்கேருந்து இந்த மரத்தில் கட்டிடணும். இந்த தகர மரத்துலேருந்து கட்டி அந்த வாழை மரம் போய் கிட்டத்தட்ட ஒரு 700-800 அடி 1000 அடி ஒயரை வந்து 1000 மீட்ரு ஒயரை வந்து கட் பண்ணி போயிட்டாங்க நேற்று நைட்டு. அங்கே என்ன தான் பண்ணுறது, போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறது பாருங்கள், காட்டுறேன். எங்கள் மோட்டர்லேருந்து வர்றது கொஞ்சம் நீளமாக தான் வந்துச்சு. ஆனால் இப்படி போர் ஒயரை கூட திடீர்னு போகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. அவன் தான் எப்படியோ பிழைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் போய் திருடுங்களேன். எங்ககிட்ட நாங்கள் விவசாயிக்கிட்ட தான் ஈஸியாக திடீர்னு போகிறோம். விவசாயிக்கு அடிச்சா தான் அவனும் கேட்க மாட்டான். அதுக்கு நல்லா பார்த்து வச்சுருந்து திடீர்னு போயிட்டாங்க. அங்கே பாருங்கள், குழி இந்த போர் பக்கம் குழியில் கூட நல்லவங்க எப்படியோ சேர்த்து போயிடறான். தேடி பழகிறவங்க அவ்வளோதான் இருக்காங்க. என்னதான் சொல்கிறதுக்கு இல்லை மக்களே. மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ வாங்க போனால் 20-25,000 ரூபா ஆகும். ஒரு நைட்டில் வந்து எடுத்துன்னு போயிட்டாங்க. இந்த 20-25,000 எதுலையுமே வர்றதில்ல. விவசாயத்தில் எதில் வர்றது 20-25,000 ஆசை. இந்த நெல் நட்ட கதையெல்லாம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சொல்லி தான் தெரியணுன்றது ஒன்றும் இல்லை. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், தண்ணி பாய்க்கிறேன். இன்னும் அந்த போய் ஒயரு பிடிச்சி வச்சு ஏறியிருக்காங்க. கால் தடம்லாம் போட்டோ பிடிச்சி வச்சுருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குது. ஒன்றும் நடக்காது. புதுசாக தான் போய் புதுசாக தான் வாங்கிட்டு வந்து போடணும்.